நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப கிறிஸ்பியான ஸ்வீட் பூந்தி, அதாவது இனிப்பு பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொதன்னு இல்லாமல் இந்த தீபாவளிக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஸோ எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு 1 கப் கடலை மாவு, கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி இல்லாமல். நீங்கள் தேவைப்பட்டால் பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம், பட் நான் போடலை. என்ன பண்ணலான்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்ல ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி, நல்லா நம்ம எடுத்து ஊற்றணுன்னா அதாவது லம்ஸ் இல்லாமல், அதாவது கட்டி இல்லாமல் என்ன பண்ணணுன்னா நல்லா ஊற்றுறதுக்கு வரணும். அப்போ தான் அந்த பூந்தி பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாவு திக்காக இருந்ததுனாலும் நமக்கு வராது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆயிலில் ஒரு ஸ்பூன் எடுத்து ஆயிலில் விட்டு பாருங்கள். அது பர்ஃபெக்டாக வந்துச்சு அப்படின்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக. இல்லை மாவு திக்காக இருந்து அது வால் மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம மாவு போட்டு பண்ணிக்கலாம், இல்லைனா தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க, தண்ணி மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பூந்தி கரண்டி மேலே ஊற்றிட்டு லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம ஒரு காட்டன் கிளாத்தை நல்லா மடிச்சுட்டு நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இழுத்து விட்டிங்கன்னா அந்த பூந்தி நல்லா ரவுண்டாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. நல்ல சூடான ஆயிலில் நம்ம பூந்தி போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கிறிஸ்பி ஆக வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு நல்லா அவசியம் இல்லை, சீக்கிரமாகவே இது வெந்துடும். ஒரு பூந்தி கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம மாவு கட்டி இல்லாமல் இருக்கணும். இன்னொரு விஷயம், மாவு கரெக்டான பதத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த உருண்டை நம்ம பேக்கிங் சோடா போடாமலே நல்லா வரும். இன்னொன்று ஆயிலும் குடிக்காது உங்களுக்கு. அப்படி அந்த மாவு நம்ம ரெடி பண்ண மாவு சரியில்லைன்னா ஒன்று சொதன்னு ஆகிடும், இல்லை அப்படின்னா வால் மாதிரி அப்படி நீண்டு போகும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அது அப்படியே விழும்போதே ஆயிலில் நல்ல சூடான ஆயிலில் ரவுண்டாகவே வருது. ஸோ இதுக்கு இந்த மாதிரி பதம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ நம்ம 2வது பேட்சுமே நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதே நீங்கள் கலரில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 3 கலர் யூஸ் பண்ணலாம். முதல்ல மாவு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 3ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2ல் கலரை மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது ரெட் ஆர் க்ரீன், இல்லைனா ஆரஞ்சு, இல்லைனா க்ரீன், அது மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூந்தி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுகர் சிரப்புக்கு நான் 1/2 கப் சர்க்கரையும் 1/4 கப் தண்ணியும் எடுத்துருக்குறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும், அதாவது ஒரு கம்பி பதம் வரணும். ஸோ அதில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கம்பி பதம் வந்துருச்சுனாவே என்ன ஆகும்னா அந்த பூந்தி இதில் போட்டால் சுகர் சிரப்பில் போட்டால் நல்லா கிறிஸ்பி ஆகும். ஒரு கம்பி பதம் அப்படிங்கிறது என்னென்னா 2 கை கடையில் நீங்கள் சுகர் சிரப்பு நீங்கள் எடுக்கும்போது ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் இதுவும் ஒரு பதம். இன்னொரு பதம் இருக்குது, ரொம்ப குயிக்காக பண்ணுறது உருண்டை பதம். அதில் போட்டு எடுத்திங்கனாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். நான் ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா போட்டிருக்கேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டால் இது நல்லா செட் ஆயிரும். நான் பின்னாடி வீடியோவில் இந்த வீடியோட பின்னாடி நான் காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு அது கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா 1 மந்த் வரைக்குமே வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ரொம்ப கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பூந்தி ஒவ்வொன்றுமே நல்ல உருண்டையாக ரொம்ப அழகாக முத்து மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நான் பர்ஃபெக்டாக போட்டிருக்கனால இது ரொம்ப தித்திப்பாக இருக்காது.